இந்த மாதிரி ட்ரெண்டிங் இமேஜஸை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இது உங்களுக்கான டைம் தான். அதை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு ஒரு சில ஃபியூ ஸ்டெப்ஸில் சொல்லிக் கொடுக்குறேன். அதை எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்களே உங்களுடைய இமேஜை கிரியேட் பண்ணுங்கள். உங்களுடைய குரோம் ப்ரௌசருக்கு போயிட்டு மைக்ரோசாஃப்ட் பிரிங் அப்படின்னு நான் இங்கே சர்ச் பாரில் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதே போல் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். அதில் இமேஜ் கிரியேட்டர் ஃப்ரம் மைக்ரோசாஃப்ட் டிசைனர் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த டாப்பிக்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் ஏற்கனவே அதில் லாகின் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா. ஸோ லாகின் பண்ணாதவங்க அதை ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிக்கோங்க. அதை நான் ஏற்கனவே ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கும் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்துக்கோங்க. இப்போது இதில் இந்த கமெண்ட் பாக்ஸில் நான் இப்போ ஒரு கமெண்ட் கொடுக்க போகிறேன். அந்த கமெண்ட்டையும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறத காப்பி பண்ணி அப்படியே இந்த வெப்சைட்டில் போய்ட்டு இந்த பாக்ஸில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா யுவர் நேம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த யுவர் நேம் அப்படிங்கிற இடத்துல அந்த யுவர் நேம்ன்றத எடுத்துட்டு உங்களுடைய பேரை கேப்ஸில் கொடுத்துக்கோங்க. கொடுத்த பின்பு கிரியேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு இமேஜை இப்போ அந்த மைக்ரோசாஃப்ட் பிங் அப்படிங்கிற இந்த ஏஐ சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணும் உங்களுடைய நேமோட. அந்த இமேஜஸை நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் குடுத்த மாதிரி எனக்கு ஒரு இமேஜ் வந்து இங்க கிரியேட் ஆயிடுச்சு. இதில எனக்கு எந்த இமேஜ் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேனோ, அந்த இமேஜை நான் கிளிக் பண்ணிக்க போறேன். கிளிக் பண்ணா, அந்த இமேஜ் வந்து எனக்கு ஃபுல் சைஸ்ல இப்படி டிஸ்ப்ளே ஆகும். இந்த இமேஜ் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கும்போது, நான் அத வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன். இதுதான் நம்ம இப்போ ட்ரெண்டிங்கா பார்த்துக்கிட்டு இருக்கிற இமேஜஸ். இந்த இமேஜ் பத்தி உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைச்சுக்கிறேன். நீங்களும் உங்களுடைய இமேஜை இப்பயே கிரியேட் பண்ண ஆரம்பிச்சுருங்க.